மெயின் ஈவெண்ட்டில் கில் அடிக்க முடியாமல் சின்ன ஈவெண்ட்டுக்கு வந்தேன். தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன். என்னை தான் வலை வீசி தேடினானுங்க. சைடில் வேற மேலேருந்து குதிச்சவன் கீழே வெளியே விழுந்துட்டான். டீம்மேட்டை சொல்லியிருப்பான் போல இருக்கு, உள்ளதாண்டா வரான்னு. நல்ல காலம் அவனுக்கு சுட தெரியலன்றதுனால நான் அவனை அடிச்சிட்டேன். பேர் மட்டும் நல்லா வச்சிருக்கானுங்க, கோப்ரா அது இதுன்னு. ஆனால் அடி வாங்கி செத்தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு 1v3 நேடெல்லாம் பொறுக்கி வச்சுக்கோங்க. தனியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆகும். நேடெல்லாம் வீசி நான் இங்கே தாண்டா இருக்கேன் வாடான்ற மாதிரி கூப்பிட்டேன். கூப்பிட்டதும் உள்ளே வந்த மாதிரி அவன் உள்ளே வந்தான். எதிர்பார்த்த மாதிரி அடிச்சிட்டேன். அடிச்சு அவனை படுக்கு போட்டாச்சு. அவன் டீம்மேட்டை சொல்லியிருப்பான் போல இருக்கு, டேய் அவன் என் பெட்டி எடுத்தான்னா நேடு போட்டு கொன்று அப்படின்னு. பாவம் சைடில் இருந்து வெளியே நேடு குக் பண்ணிட்டு இருந்தான். நான் பெட்டி எடுக்காம டைரெக்டாக அவனே அடிச்சு மொத்த டீமையும் லாபிக்கு போங்க சார்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவன் தான் லாஸ்ட் டீம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஸ்டோன் வெறித்தனமாக புஷ் பண்ணி போகும்போது 2 டீமுக்கு நடுவில் சாண்ட்விச் ஆகிட்டேன். நான் ஓப்பனில் ஃபைட் எடுக்காமல் இருந்திருந்தா அந்த லாஸ்ட் ஸ்டோன் சர்வே பண்ணியிருக்கலாம். நீங்களே பாருங்கள். இங்கே ஒரு டீம் மொத்தமாக நாங்கள் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அர்ஜுனர் வில்லு அரிச்சந்தர் சொல்லு அப்படின்ற மாதிரி பொசுக்குன்னு வந்துட்டானுங்க கார்லேயே டைரெக்டாக. விஷாலுக்கு அண்ணனா இருப்பானுங்க போல இருக்கு. ஆம்பல்ல ஆம்பல்ல அப்படின்ற மாதிரி கார் பறந்துச்சு. அதுலேயும் 2 நாக்கு வச்சேன், ஆனால் வேலைக்கு ஆகலை. ஆயிட்டானுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.